பங்குச்சந்தை தொழிலை நேசித்து செய்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், இனிமையான இன்றைய சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் இந்த மதுரை முத்துமாணிக்கத்தின் அன்பான வணக்கம். இந்த பங்குச்சந்தையில் முதலீடு செய்து பல மில்லியன் டாலர்களை சம்பாதித்த பங்குச்சந்தையின் பிதாமகர் என்று அழைக்கப்படுகிற அமெரிக்காவைச் சேர்ந்த திரு வாரன் பஃபட் அவர்களே செய்ய தயங்குகிற ஒரு விஷயம் இன்ட்ராடே ட்ரேடிங். மிக பெரும் செல்வந்தரான அவரே இந்த தினவணிகத்தில் இருக்கும் ஆபத்துகளை கருத்தில் கொண்டு டே ட்ரேடிங்கில் ஈடுபடுவதே இல்லை. ஒன்லி இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதுவே அவரது நிரந்தர தாரக மந்திரம். நீண்டகால முதலீட்டுக்கான மனப்பக்குவத்தோடு இந்த பங்குச்சந்தையில் ஈடுபட்டு இந்த துறை சார்ந்த அத்தனை பேருக்கும் சிறந்த முன்னோடியாகவும் நல்ல முன்னுதாரணமாகவும் திகழ்கிறார். பங்குச்சந்தையில் நீண்ட நெடிய அனுபவம் வாய்ந்த வாரன் பஃபட் அவர்களுக்கு தினவணிகம் என்றாலே அலர்ஜி தான். அப்படிப்பட்ட அவருக்கே நாள்தோறும் இனிமையான இன்ட்ராடே ட்ரேடிங்கை அவருடைய பணத்தை வைத்தே அவருடைய நிறுவன பங்குகளிலேயே செய்து காட்டிவிட முடியும் என்ற அளவுக்கு தினவணிக சூட்சுமம் சாமானிய ட்ரேடர்களுக்கும் இலகுவாக புரியும் காலம் வந்துவிட்டது. நூற்றாண்டுகளாக நீடித்து வரும் தினவணிகத்தை பற்றிய அறியாமை இருள் மெல்ல மெல்ல விலகி ஞானத்தின் ஒளி பரவ ஆரம்பித்திருக்கும் இந்த வேளையில் தினவணிகத்தில் சாதிப்பவர்களின் எண்ணிக்கையும் இயல்பாக அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இப்படி சாதிப்பவர்களில் பெரும்பாலும் தொடக்கத்திலிருந்து பல தடைகளை கடந்து பெரும் பணத்தை இழந்து ஒரு கட்டத்தில் சுதாரித்து அதன் பிறகு மீண்டு வந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். ஆனால் தற்போது இது போன்ற சிக்கல்களையும் அபாயங்களையும் எதிர்கொள்ளாமல் பண இழப்பையும் மன உளைச்சலையும் தவிர்த்து குறைந்த பணத்துடன் சாமானிய சிறு முதலீட்டாளர்களும் அவரவர் வைத்திருக்கும் பணத்திற்கேற்ப தின ஊதியம் பெற முடியும் என்பது நிதர்சனமாகி வருகிறது. செவி வழி தொடு சிகிச்சை எனப்படுகிற அனாட்டமிக் தெரப்பியின் மூலம் நம் மனித உடலை பற்றியும் அது இயங்கும் விதத்தையும் அதன் பராமரிப்பை பற்றியும் பல வருடங்களாக பேசி மக்கள் மத்தியில் மிக பெரிய விழிப்புணர்வை உருவாக்கி வரும் என் அன்பிற்கினிய திரு ஹீலர் பாஸ்கர் அவர்கள் மிகவும் போற்றுதலுக்கு உரியவர். ஊசி மருந்து மாத்திரைகள் தான் நம்மை குணப்படுத்துகின்றன என்கிற மாயையில் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக ஒரு பாதையில் சென்று புதிய புதிய நோய்களை வரவழைத்து கொண்டிருந்த வேளையில் தானாக உருவாகும் எந்த ஒரு நோய்க்கும் அதற்கான மருந்து தயாரிக்கும் வல்லமை நம் உடலுக்கே இருக்கிறது. அதை எப்படி ஆக்டிவேட் செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொண்டால் போதும் என்று மாற்றுப்பாதையில் பயணித்து மருந்தில்லா மருத்துவத்தை அறிமுகம் செய்து பலரையும் பலன் பெற வைத்து கொண்டிருக்கிறார். அதேபோல பங்குச்சந்தை தினவணிகத்தில் வருபவர்களுக்கெல்லாம் பண இழப்பு என்ற தீராத நோய்க்கு வழக்கமாக யோசிப்பதிலிருந்து மாற்றி யோசி என்ற தீர்வையும் அதை எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது என்கிற தெளிவையும் பெற வைப்பதுதான் ஷேர் மார்க்கெட் தெரபி. மனித மனங்களின் உளவியலை மையப்படுத்தி நடைபெறும் தினவணிக முரண்பாடுகளை, ஒவ்வொரு பங்கின் இயக்கத்திற்கும் பின்னால் மறைந்திருக்கும் உளவியலை அதன் உடல் மொழிகளால் உணர்ந்து திறமையாக செயல்பட பயிற்றுவிப்பதுதான் இனிமையான இன்றைய குருகுலம். இந்த சந்தை எனக்கானது. இந்த அட்சய பாத்திரத்திலிருந்து அனுதினமும் எனது கை கொள்ளும் அளவுக்கு அள்ளிக்கொண்டு வந்துவிட முடியும் என்ற தன்னம்பிக்கையை ஒவ்வொரு ட்ரேடருக்கும் ஏற்படுத்திவிட்டால் நஷ்டமில்லா பங்குச்சந்தை என்ற எனது மாபெரும் கனவும் நனவாகிவிடும். ஒரு காய்கறி சந்தைக்கு சென்று நம் ஆரோக்கியத்திற்கு உகந்த காய்கறிகளை பேரம் பேசி வாங்கி வருவதைப் போல அன்றாடம் நடைபெறும் இந்த பங்குச்சந்தையில் நமக்கு ஆதாயம் தரும் பங்குகளை தேர்ந்தெடுத்து தினவணிகம் செய்து வருமானம் அடைவது என்பது மிக மிக இயல்பான வாடிக்கையான நிகழ்வுகளாக மாறிவிடும் பட்சத்தில் சந்தைக்கு போகலாம் கைவீசு என்று சர்வ சாதாரணமாக சந்தையை கையாளும் தினவணிகர்களின் ஆனந்த கீதம் தொடர்ந்து ஒலிக்கும் காலம் வெகு தூரத்தில் இல்லை. மாபெரும் லட்சிய கனவுகளுடன் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.